கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்திலே, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது ஏற்ற காலம், இரண்டாவது உன் தேசத்திலே மழை பெய்யும். நம்ம எந்த தேசத்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த தேசத்துக்குள்ளே தேவன் ஏற்ற நேரம் வைத்திருக்கிறார், ஏற்ற காலம் வைத்திருக்கிறார், ஏற்ற வேலை வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற பகுதியிலே நம்முடைய தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நீ தேசத்திலே எந்த தேசத்துல நம்ம இருக்கிறோமோ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். நம்ம என்ன செய்யறோமோ நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கையிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. அப்பா, இன்னைக்கு நான் வேலை செய்ய போறேன், என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா, நான் செய்யற வேலையை எனக்கு ஆசீர்வதிச்சாங்க. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அது வந்து ஒரு கீவேர்டு. எப்படின்னா, அப்பா நான் இந்த வேலையை செய்யறேன், எனக்கு ஆசீர்வதிச்சாங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, என் பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. நம்ம தேவனுடைய சமூகத்துல உண்மையா கேட்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி வேலைனா சரி, ஆனா நம்ம கூட 24 மணி நேரம் கர்த்தர் வரணும். சில குடும்பத்திலே விக்கிரத்துல போயிருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போயிருவாங்க, கற்பனை கை கொள்ள மாட்டாங்க, கட்டளை கேள்விப்பட மாட்டாங்க, இஷ்டம் போல தாறுமாறா போயிருவாங்க. அப்படி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா முதல்ல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. நம்ம எந்த நாட்டிலே எந்த இடத்திலே நம்ம வேலை செய்தால் கூட பரலோகத்துல தேவன் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்யறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய பார்வைக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. அதனால நம்ம எங்கேயும் யாரும் தப்பிச்சு போக முடியாது. நம்ம குடும்பத்தை உண்மையிலே தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் குடும்பத்தை தேவன் பார்க்கறது, நான் உண்மையா வேலை பார்க்கணும், நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வேலையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல சில குடும்பத்துல என்ன பண்ணிதான் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. 24 மணி நேரமும் கர்த்தருக்கு பயந்து, தீமை வெறுத்து, பொல்லாப்பை விட்டு விலகி, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையா வாழும்போது 100க்கு 100 நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். அப்ப ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிற அப்படின்னா, நம்ம கையில வேலை செய்யும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பலகணிகளை திறந்து வானத்தை திறந்தா மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், வானம் திறந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வானம் திறக்கணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, நேர்மை, செம்மை நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கணும். அப்பந்தான் பரலோக வாசல் திறக்கப்படும். புருஷன் முண்டாட்டிக்குள்ள
உண்மை இல்லை. பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட தவறான காரியங்கள், வேலை செய்கிற இடத்திலே அங்க நிறைய தவறான காரியங்கள், வெளியில போற இடத்துல நிறைய தவறான காரியங்கள். இப்படிப்பட்ட ஏதாவது காரியம் இருந்தால் வானம் எப்படி திறக்கப்படும்? அதனால 24 மணி நேரம் என்னோட வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, நம்ம ஒரு காரியம் செய்யணும். வானம் திறக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்துக்கு வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அப்படி திறக்கும் போது வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால் எப்படி இருப்போம் அப்படின்னா, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அதனால இந்த வாக்கு தத்தம் அருமையான வாக்கு தத்தம், ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். ஆனா எத்தனை குடும்பத்துல இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சில தேசத்துக்குள்ளே சில குடும்பத்திலே 100க்கு 100 நிறைவேறி இருக்கு. எனக்கு தெரிந்த அப்படின்னா நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். அந்த குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்ம குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து கேட்போம். நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, பல நீங்க திறந்து ஆசீர்வதிங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று போட்டிருக்குப்பா, நீயோ கடன் வாங்குவதில்லை என்று போட்டிருக்கு. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா பொக்கிஷசாலை திறக்கப்படட்டும்ப்பா. வானம் திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை பொறுப்படுத்துவங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும், சத்தியத்துல நடக்கணும், பரிசுத்தமா வாழணும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். எல்லாவற்றிற்காக எப்பொழுதும் வெளித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை பொறுப்படுத்துவங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த போட்டுகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ள எல்லா தடையிலும் நீக்கி சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களும் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளிலும் எல்லாரையும் அப்பா விசேஷமாக கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கணும். தடையை நீக்கி போடுங்க. கர்த்தர் கொடுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனுபவம் கொடுப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.